12th படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு 2025ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். தமிழ்நாட்டில் எது எதெல்லாம் தலை சிறந்த ஒரு கல்லூரி அப்படின்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அதற்காகவே நம்மளுடைய இந்திய கல்வி அமைச்சகத்தால வெளியாயிருக்கக்கூடிய NIRF ரேங்கிங்ல கிட்டத்தட்ட 300 கல்லூரிகள் இடம் பிடிச்சிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் 100ல தமிழ்நாட்டில் 14 கல்லூரிகள் இடம் பிடிச்சிருக்கு. இந்த 14 கல்லூரிகளை பத்தி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். இங்க எப்படி அட்மிஷன் நடக்கும்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம 101வது இடத்துல இருந்து 150வது இடத்த நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 14 கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு. இந்த கல்லூரிக்கான வீடியோவும் நம்ம சேனல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க எப்படி அட்மிஷன் நடக்குங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் பாருங்க. அது பார்ட் 2. இது பார்ட் 3. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 151வது இடத்துல இருந்து 200 ரேங்க் வரைக்கும் NIRF ரேங்கிங்ல இன்ஜினியரிங்ல நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 11 கல்லூரிகள் இடம் பிடிச்சிருக்கு. அதை தான் நான் இப்ப சொல்ல போறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுடைய ஸ்டூடெண்ட்டை எங்க படிக்க வைக்கலான்னு நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு பெரிய பெரிய தெளிவு கிடைக்கும். அதனால மறந்துடாம அந்த வீடியோலாம் பாருங்க. நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். அதாவது வந்து நம்ம சேனல்ல 12th முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் உயர்கல்விக்கு எப்படியெல்லாம் என்னென்னலாம் படிக்கலாமோ எல்லாத்தையும் பத்தி நம்ம உடனுக்குடன் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். NIRF ரேங்கிங்ல 151வது இடத்துல இருந்து 200 வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் 11 கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு. இந்த 11 கல்லூரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நான் ஏற்கனவே போட்ட அந்த டாப் 100 காலேஜ்ல ஒரு 14 கல்லூரி, அப்புறம் டாப் 101ல இருந்து 150 வரைக்குமே ஒரு 14 காலேஜ் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது அதுல நான் இப்ப இதுல ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய கல்லூரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டிங்கிறது நம்மளுடைய அண்ணாமலை நகர், நம்மளுடைய சிதம்பரத்துல தான் இருக்கு. இந்த கல்லூரிக்குள்ள நீங்க இன்ஜினியரிங் படிக்க போனா TNEA 2025 கவுன்சிலிங் வழியா தான் போகலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதுல நல்ல மார்க் எடுத்து நல்ல கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு இங்க அட்மிஷன் கொடுக்கப்படுகிறது. வேற எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் கிடையாது. அடுத்த கட்ட கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா BS அப்துல் ரகுமான் கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த கல்லூரிக்குள்ள நீங்க போகணும்னா CIEAT அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் மோட்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அது வழியாவும் நீங்க போகலாம். டைரக்ட் அட்மிஷனும் இங்க கொடுக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்ங்கிறது நம்மளுடைய சென்னையில இருக்கு. இது TNEA 2025 கவுன்சிலிங் வழியா தான் போகலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல நல்ல மார்க் இருக்கணும், நல்ல கட் ஆஃப் இருந்தா தான் உங்களுக்கு 65% இங்க கவர்மெண்ட் கோட்டால சீட்டு கொடுக்குறாங்க. 35% மேனேஜ்மெண்ட் கோட்டால கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால போகணும்னா அதிகமான அமௌண்ட் வேணும். ஆனா வந்து நீங்க கவர்மெண்ட் கோட்டால போகணும்னா நல்ல கட் ஆஃப் இருந்தாவே போயிடலாம். அடுத்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கல்லூரி. இதுக்குமே TNEA 2025 கவுன்சிலிங் வழியா தான் போகலாம். இங்கேயுமே 65% கவர்மெண்ட் கோட்டாவும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க சீட்டு வாங்கணும்னா கண்டிப்பா நல்ல மார்க் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல நல்ல கட் ஆஃப் இல்லைன்னா இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான். அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய பணம் தேவைப்படும். அடுத்த கட்ட கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். நம்மளுடைய கோவில்பட்டியில இருக்கக்கூடிய கல்லூரி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருக்கு. இந்த கல்லூரிக்குள்ள போகணும்னா TNEA கவுன்சிலிங் தான். இங்கேயுமே 65% கவர்மெண்ட் கோட்டா, 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா. நீங்க இந்த 65% கவர்மெண்ட் கோட்டால போகணும்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நல்ல மார்க் தேவை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். புரிஞ்சுக்குங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டால போறதுனாலும் போய்க்கலாம். அடுத்த கட்ட கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா RMK இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம திருவள்ளூர்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா TNEA கவுன்சிலிங் 2025 கவுன்சிலிங் வழியா போலாம். 65% கவர்மெண்ட் கோட்டாவும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இங்க இருக்கு. புரிஞ்சுக்குங்க. இதுவுமே ஒரு நல்ல கல்லூரி. அடுத்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே நம்ம திருவள்ளூர்ல தான் இருக்கு. இதுவுமே TNEA கவுன்சிலிங் வழியா போலாம். 65% கவர்மெண்ட் கோட்டாவும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்க கவர்மெண்ட் கோட்டாலே போயிடலாம். அடுத்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து சேலத்துல இருக்கு. ஸோ இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதுவுமே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அப்ளியேட்டட் காலேஜ் தான். இப்போ நான் சொன்ன இந்த TNEA கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய கல்லூரி எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்ளியேட்டட் கல்லூரி தான். இதுக்குள்ள போறேன்னா 65% கவர்மெண்ட் கோட்டாவும் 35% வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. கண்டிப்பா நல்ல கட் ஆஃப் இருந்தா நீங்க கவர்மெண்ட் கோட்டா வழியாவே போயிடலாம். அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுக்குள்ள போகணும்னா TNEA 2025 கவுன்சிலிங் வழியா போலாம். 65% கவர்மெண்ட் கோட்டாவும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சீட்டு வழங்கப்படுது. நீங்க கவர்மெண்ட் கோட்டால போகணும்னா நல்ல கட் ஆஃப் இருந்தா மட்டும்தான் போக முடியுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்த கட்ட கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. இங்கேயுமே 65% கவர்மெண்ட் கோட்டாவும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. TNEA கவுன்சிலிங் வழியா தான் இங்கேயுமே நீங்க போக முடியும். அதனால வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போகணும்னா 100% வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃபும் வேணும், மணியும் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க.
அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து நம்மளுடைய ஸ்ரீபெரும்புத்தூர்ல இங்க சென்னையில் இருக்கு. இதுலையுமே 65% கவர்மெண்ட் கோட்டாவும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும்னா நீங்க 100% அமௌண்ட் நிறைய வச்சிருக்கணுங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட இப்ப 11 கல்லூரிகளை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவோட டாப் 200ல இருக்கக்கூடிய கல்லூரி உங்களுக்கு தெரியப்பட்டிருக்கும். அங்க எப்படி அட்மிஷன் நடக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது டாப் 100ல 14 கல்லூரிகள் இருந்தது, அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அந்த கல்லூரிகள் எப்படி அட்மிஷன் நடக்குங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு, போய் பார்க்கலன்னா பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் 101ல இருந்து டாப் 150 வரைக்கும் 14 கல்லூரிகள் இடம் பிடிச்சிருக்கு. அங்கெல்லாம் எப்படி அட்மிஷன் நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன், அதையும் போய் பார்க்கலன்னா பாருங்க. பார்ட் 2, இது பார்ட் 3. இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாப் 151ல இருந்து டாப் 120 200 வரைக்கும் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இதுல ஒரு 11 கல்லூரிகள் இடம் பிடிச்சிருக்கு. இந்த 11 கல்லூரிகளுக்கும் இப்ப நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாப் 200ல இருந்து 300 வரைக்கும் கிட்டத்தட்ட அதுல ஏகப்பட்ட காலேஜ் இருக்கு. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் வழிகாட்ட முடியுமோ எல்லா வழிகாட்டுதலும் நம்ம சேனல்ல உடனுக்குடன் மாணவர்களுக்காக கொடுக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி. தேங்க்யூ.